அண்மை செய்தியை பார்க்கிறோம். வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பக்கிரிதாஸ் இணைப்பில் இருக்கிறார். பக்கிரிதாஸ், ஏற்கனவே தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து பரவலா கனமழை பெஞ்சிட்டு வர்ற நிலையில வேதாரண்யம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த அளவுக்கு மழை பொழிவு காணப்படுது? மழையால ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா? என்ன விவரம்? நிச்சயமா பிரியதர்ஷினி, வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த காற்றுடன் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோடியக்கரையில் 18 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை தீவிரமடைந்து வரும் நிலையில் நாகை மாவட்டத்தில் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வேதாரண்யம், தலைஞாயிறு, கோடியக்கரை, வாய்மேடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையால் வேதாரண்யம் பேருந்து நிலையத்தில் மக்கள் நடமாட்டமின்றி காணப்படுகிறது. வேதாரண்யம் தாலுகாவில் உள்ள அனைத்து கிராமங்களின் தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் அருகில் உள்ள புயல் பாதுகாப்பு மையம், பல்நோக்கு சேவை மையம், பள்ளி கட்டிடங்களில் தங்க வைக்க வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். வேதாரண்யம் பகுதியில் 7 இடங்களில் தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பிரியதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பக்கிரிதாஸ்.